இன்னும் கொஞ்சம் வருஷத்துல திருவண்ணாமலை கோவில் எங்க இருக்குன்னு கேட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுவே அருணாச்சலம் கோவில் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலை இப்ப அருணாச்சலமா மாறிடுச்சு. தமிழர்கள் இருக்கிற இடம் இப்ப தெலுங்கர்களா மாறிடுச்சு. சோ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு எதிராகவே ஒரு சில விஷயங்கள் நடக்குது. இதுல தமிழக அரசும் உடந்தையா இருக்கிறாங்க அப்படிங்கறதா உண்மை. நிஜமாவே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்பப்பட்ட கோவில். இது சோழர்களாலே கட்டப்பட்ட ஒரு கோவிலும் கூட. இப்ப இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய வருகை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். காலங்காலமா வந்துட்டு போறாங்க. இதோட பெருமையை தெரிஞ்ச பிற நாட்டுல சரி பிற ஊர்ல இருந்து எல்லாருமே போறது ஒரு வாடிக்கையாவே இருந்துச்சு. இப்போ எப்படி நம்ம திருப்பதியில தமிழர்கள் அடிக்கடி போறோமோ அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு தெலுங்கர்கள் வர்றதும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாவே இருந்துச்சு. எல்லா புனித ஸ்தலத்திலயும் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கும் பாத்தீங்கன்னா தெலுங்கர்களோட வருகை அதிகமாவே இருக்கும். ஆனா இங்க திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவா மாறி இருக்கு. அருணாச்சலம் கோவில்னு பேர் மாத்தினதும் இல்லாம அங்க இருக்க பேர் பலகைகள் எல்லாமே சின்ன சின்ன பூக்கடையில இருந்து ஒரு ஹோட்டல் வரைக்கும் ஒரு லாட்ஜ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா தெலுங்கர்களுடைய பேர் பலகைகளா இருக்கு. அதுல ஆக்கிரமிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா தெலுங்கர்களும் கூட அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு பேருந்துகளிலே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைன்னு இல்லாம அருணாச்சலம் இருக்கிற அவலம் எங்க போய் சொல்றது அப்படிங்கறதுனே தெரியல. அதாவது சேகர் பாபு தான் இதற்கு எல்லாத்துக்குமே தலைமை தாங்கி இருக்கிறாரு. ஆனா அவரோட பின்னணி பார்த்தா அவரே ஒரு தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டாலினோட குடும்பத்தார்களும் எல்லாரும் தெலுங்கர், அதனாலதான் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க பல தமிழர்கள் குடிக்கொண்டிருந்தாங்க. இப்ப எல்லா தமிழர்களும் அங்க இருந்து வெளியே ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கர்களாலே ஆக்கிரமிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அப்படிங்கிற எல்லா சமூக வலைத்தளங்களிலும் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதாவது தமிழர்கள் ஒரு ஆன்லைன் புக்கிங் போட்டுட்டு கருவறை பக்கத்துல பார்க்கலான்னு கூட நினைச்சா கூட இங்க தெலுங்கர்கள் பல பேர் புரோக்கர் கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட பாக்குறாங்க போன்ற பல நியூஸ் வந்திருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும் போது நிஜமாவே பாத்தீங்கன்னா இப்ப திருவண்ணாமலை பேர் சொன்னாவே தெரியாது போல அருணாச்சலம் சொன்னாதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஹிந்தி தமிழ் பிரச்சனைல பாத்தீங்கன்னா ஹிந்தியோட வார்த்தைகளை கருப்பு பேட்டு கொண்டு அழிக்கிறது, தமிழ் மட்டும் தான் தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கர்ஜித்த தமிழக அரசு இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஊர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத கண்டுகொள்ளாம இருக்கிறது ஏன்? தமிழக அரசு ஏன் தமிழக அரசு பேருந்துகள்ல அருணாச்சலம் போட்டது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மறுபடியும் வருது. இதை பத்தி சீமானும் சரி சாட்டை அவர்களும் முன்கூட்டியே ஒரு வார்னிங்க கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி திருவண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுன்னு. அதுக்கு ஏற்பார்போல அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு முழுக்கவே மாறிடுச்சு. தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா மொழியை வச்சு பிரிக்கலாம் அப்படின்னு நினைச்சா இங்க நம்மளோட மொழியை மறைக்க வைக்கிறதுக்கே பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாவே இருக்கு.